வாசல் திறந்துதான் இருக்கு. நீங்க நுழையலாம், வாங்க. யாரும் இல்ல. அதுக்காக நான் பயப்படல. ஏன்னா 3வது கொலைய உன்னால பண்ண முடியாது. அத நான் தான் பண்ண முடியும். நான் சின்சியரா வர்றேன், நீ சீரியஸா போறேன். உன்கிட்ட பர்சனல் மேட்டர் பேசணும். ஸ்டாக் மார்க்கெட் வெள்ளியெல்லாம் நான் வாங்கிட்டேன். நீ ஷாக் ஆயிட்ட. அதான் என் புருஷனை நீ சாகடிச்ச. உன் பிசினஸ் நான் சாகடிக்கிறேன். தப்பென்ன? எனக்கு நீ தண்ணி காட்டுறியா? ஐ மீன், அன்னைக்கு நீ ஒரு கிளாஸ் தண்ணி கேட்ட, இன்னைக்கு 2 கிளாஸா நானே தரேன். எனக்கு எதையும் 2ஆ கொடுத்தா பிடிக்கும். அதே நேரம் உன் பிளானுக்கு பதிலா இந்த வீட்டை 2ஆக்கவும் தெரியும். கட்டடம் கட்டுறதுல நான் எக்ஸ்பர்ட். வீட்டை 2ஆக்குற பிளானுக்கு நீ எங்கிட்ட தான் வந்தாகணும். மறுபடியும் நம்ம சந்திச்சா கிளாஸ்ல தண்ணி கொடுக்க மாட்டேன், குடம் குடமா ஊத்துவேன், குடிக்க வைப்பேன். சம்மந்தி பணத்துக்கு குடம் தண்ணி ஊத்த வேண்டியது இந்த சம்மந்தியோட கடமை இல்லையா? தண்ணி யார் ஊத்துறான்னு பார்க்கலாம். தேங்க்யூ சார். என் பேர் நாகலிங்கம், சாரதாவோட அண்ணன். கழுத்துல இருக்க துண்டடியா? பெரியமேன், இது எதுக்கு சார்? இந்த குடும்பத்தை துண்டு போடுற அதுக்கு. ஐயோ, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா வேட்டியை விரிச்சிருப்பனே, பணத்தை பொல பொலன்னு அவர் கொட்டிருப்பாரு. நான் ஒரு மடையன் பேண்ட போட்டுட்டு வந்துட்டேன். ஏதோ கிடைச்ச வரைக்கும் லாபம். அம்மாடி வாங்க பாமா. இப்பதாமா என்னமோ என் மனசு ஜில்லுன்னு இருக்கு. ஏன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா? அட நீ ஒண்ணு கர்ப்பமா இருக்கிறியா? பிறக்க போற குழந்தைக்கு சொட்டர் பின்றியா? ஆமா, பிறக்க போகுது. ஏம்மா அழுத்துக்கிற? பின்ன காலையில டிஃபன் சாப்பிட உட்கார்ந்தா அம்மா கூட டிஸ்கஷன். ஆபீஸ் போனார்னா தூங்குனதுக்கு அப்புறம் தான் வருவாரு. அப்படியே நான் முழிச்சிருந்தா நான் டயர்டா இருக்கேன் அறுக்காதேன்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் நீ எங்க இருந்து பின்றது? சொட்டதான் பின்னணும். மடி, நீ உலகம் தெரியாத சின்ன சிறு குழந்தை. சாரதா என்னுடைய தங்கச்சி தான். இருந்தாலும் அதனுடைய நடத்தையெல்லாம் பாக்குறப்ப கொமட்டிக்கிட்டு வருது. என்ன கொமட்டல்? ஊர் உலகத்துல அண்ணியும் மச்சனனும் எப்படிமா நடப்பாங்க? கௌரவமா நடப்பாங்க. ஆனா இங்க எப்படி நடக்குது? அவன் மாடு மாதிரியா வளர்ந்திருக்கிறான். உள்ளங்கையில எண்ணெய ஊத்திக்க வேண்டியது, உச்சந்தலையில போட்டு நல்லா அரைக்கி தேய்க்க வேண்டியது வயசு பையனை. அதுக்கப்புறம் உடம்பெல்லாம் சீக்காய போட்டு நல்லா தேய்ச்சி வெந்நீரை கொட்டி துண்டுல துவட்ட வேண்டியது அந்த வயசு பையனை. அதுக்கப்புறம் கட்டி முத்தம் கொடுக்க வேண்டியது. இதெல்லாம் பாக்குறப்போ கொமட்டிக்கிட்டு வராம வேற என்ன வரும்? அது இருக்கட்டும்மா, ஆபீஸ் ரூம்ல அவங்க கட்டட பிளானா போடுறாங்க, கட்டி பிடிக்கிறது எப்படின்னு பிளான் போடுறாங்க. எனக்கு கொமட்டிக்கிட்டு வருது. என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இதெல்லாம் உன் நன்மைக்கு தான் சொன்னேன். நானும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கிறேனே. உனக்கு சந்தேகமா இருந்தா நாளைக்கு சனிக்கிழமை தம்பி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பான், அப்ப பாரு.